ரெனியர் டி ரிடர் இவர் ஒன் சாம்பியன்ஷிப்பில் 2 டிவிஷன் சாம்பியன், மிடில் வெயிட் சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன். பட் ரிடரோட ஆக்டிவான டிவிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மிடில் வெயிட் தான். அங்கே தான் அவர் வந்து ஆக்டிவாக ஃபைட் பண்ணார். அந்த சமயத்தில் வந்து யார் சாம்பியன் அப்படின்னா ஆங் லாங் சாங். அந்த ஸ்லாங்கை கேட்கும்போதே தெரியுது ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபைட்டர் அப்படின்னு. அவர் தான் மிடில் வெயிட்டில் சாம்பியன். ரிடர் வந்து சேலஞ்சராக வராரு, ஆங் லாங் சாங்கை ஃபைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே டேக் டவுன் பண்ணி சப்மிட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ரிடர் பிகம்ஸ் த சாம்பியன். அதுக்கப்புறம் ரீமேட்ச் ஃபைட்டில் ஆங் லாங் சாங்கை டிஸ்டன்ஸ் போய் ரிடர் ஜெயிக்கிறார். அந்த 5 ரவுண்ட்ஸுமே கம்ப்ளீட் கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் விட்டாலி பிக்டாஷுங்கிற ஒரு ஃபைட்டரை ஃபைட் பண்ணி அவரையும் சப்மிட் பண்ணி டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ரெனியர் டி ரிடர் வந்து இஸ் அப்சல்யூட் கிரவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் ராபர்ட் விட்டேக்கருக்கு இந்த ஃபைட்டர் ஒரு டஃப் சேலஞ்சாக இருக்க போகுது. நம்ம டீப்பாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிடரோட ஃபைட்டின் ரெக்கார்டை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் மிடில் வெயிட்டுக்கு அப்புறம் அவர் வந்து லைட் ஹெவி வெயிட் டிரான்சிஷன் ஆகிறார். அங்கே வந்து 1FC வந்து இவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் ஹெவி வெயிட் சாம்பியனாக ஆக்குது. பிகாஸ் ஃபைட் பண்ணாமையே அவரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் அப்பப்போ பண்ணும். UFC எடுத்துக்கோங்களேன். UFC ஜான் ஜோன்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உடனே டாம் ஆஸ்பினல் தான் அடுத்த UFC ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களே. அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? மறுபடி ஒரு சாம்பியன் ரிட்டையர் ஆகும்போது வெக்கேட் பண்ணும்போது ஒரு 2 ஃபைட்டர்ஸ்க்குள்ள வேக்கண்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வச்சுட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தானே சாம்பியன் சொல்லணும். ஏன் உடனே டாம் ஆஸ்பினல் இஸ் தி ஹெவி வெயிட் சாம்பியன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை, பிஆர் ஸ்டண்ட், மார்க்கெட்டிங். UFC வந்து டே பை டே அவங்க வந்து பல்கேரியா, சொல்வேனியா இருக்கிற எல்லா ஊர்லேயும் நாட்டிலையும் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹெவி வெயிட்டில் ஒரு ஃபேஸ் இல்லை, ஒரு சாம்பியன் இல்லை, 6 மாதம் ஒரு சாம்பியன் இல்லைன்னு சொல்லும்போது அந்த மார்க்கெட்டிங் அடி வாங்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரிடருக்கு அந்த சாம்பியன்ஷிப் பதவி ஈஸியாக கிடைக்கிது. பட் அந்த லைட் ஹெவி வெயிட்டில் அவரால் அவ்வளோ ஈஸியாக சஸ்டெயினே பண்ண முடியல. 2 ஃபைட் பண்ணுறாரு, 2மே நாக் அவுட்டில் தோக்குறாரு. அனட்டோலி மலிக்குங்கிற ஃபைட்டர் ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் நாக் அவுட் பண்ணுறாரு, செகண்ட் ஃபைட்டில் 3rd ரவுண்டில் நாக் அவுட் பண்ணுறாரு. பாலோ காஸ்டா மாதிரி இருப்பார் அவர் பார்க்க. ஸோ அதுதான் ரிடரோட லாஸ்ட் ஃபைட் இன் 1FC. அதில் ரிட்டையர் ஆகிட்டு UFC டிரான்சிஷன் ஆகிறாரு. இங்கே தான் மெயின் ஸ்டோரியாக இருக்குது. UFC வந்ததுக்கப்புறம் 3 ஃபைட்டு 3 ஃபினிஷ். அதுவும் கெவின் ஹாலாண்டை சப்மிட் பண்ணுறாரு. கெவின் ஹாலாண்ட் எவ்வளோ நாஸ்டியான ஒரு ஃபைட்டர் தெரியுமா? அவ்வளோ ஈஸியாக டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ரிடர் டேக் டவுன் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காரு. அதாவது கெவின் ஹாலாண்டை டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது வேறு, டேக் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சப்மிட் பண்ணுறது வேறு. ஸோ ரிடர் வந்து அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ண அந்த செகண்ட்லேருந்து சிங்கிள் லெக் லாக் பண்ணி கெவின் ஹாலாண்டை கீழே கொண்டு போய் ஒரு கிரிப்பு செட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக அவரை வந்து சப்மிட் பண்ணுறாரு கெவின் ஹாலாண்டை. ஸோ பார்த்துக்கோங்களேன், அந்த ப்ரெஷர் வேறு லெவல் ரிடர்கிட்ட. இதனால தான் ராபர்ட் விட்டேக்கருக்கு இது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்க போகுது. பிகாஸ் ஆஃப் தட் ரிலண்ட்லெஸ் ப்ரெஷர். பிகாஸ் நீங்கள் ராபர்ட் விட்டேக்கரோட கடைசி 4 ஃபைட் எடுத்து பாருங்களேன். டூப்ளிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலோ காஸ்டா, இக்ரம் அலிஸ்க்ரவ், கம்ஷாப் சிமாயா சொல்லவே வேண்டாம். அவர் தனி கேட்டகரி. ராபர்ட் விட்டேக்கரை ரேக்டால் பண்ணி மால் பண்ணி சோக் பண்ணுறாரு. அதுவும் சோக் பண்ணால் ஒரு சில ஃபைட்டர்ஸ் வந்து சோக் பண்ணால் வெறும் அன்கான்ஷியஸ் தான் ஆவாங்க. பட் கம்ஷாப் சிமாயா சோக் பண்ணாரு பாருங்கள், அந்த ஃபேஸ் கிராங்க், அதாவது ஜாஸ், ராபர்ட் விட்டேக்கரோட ஜாஸ் வந்து அப்படியே பிரேக் ஆகுது, பின்னாடி போகுது. அதாவது அந்த ஸ்பேனரை வச்சு நீங்கள் டைட் பண்ணி எப்படி அந்த சவுண்ட் வரும் தெரியுமா? அந்த பிரேக் சவுண்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரி வேறு லெவலில் சோக் பண்ணுறாரு கம்ஷாப் சிமாயா. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா டூப்ளிசிஸை தோக்குறாரு ராபர்ட் விட்டேக்கர். ஸோ கம்ஷாப் சிமாயாவும் சரி, டூப்ளிசிஸும் சரி, இவங்க 2 பேர் ராபர்ட் விட்டேக்கரை எப்படி தோக்கடிக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் இருக்குது. கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறது. அது ஸ்ட்ரைக்கினாக இருக்கட்டும், டேக் டவுனாக இருக்கட்டும், கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுதான் ராபர்ட் விட்டேக்கரோட கிரிப்டோனைட்டே. ராபர்ட் விட்டேக்கரால் ப்ரெஷர் தாங்க முடியாது. என்னதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபைட்டராக இருந்தாலும் ராபர்ட் விட்டேக்கரோட ஸ்டைல் அப்படி. ஹி கேனாட் சஸ்டெயின் ப்ரெஷர். இப்போ டூப்ளிசிஸ்
அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக அட்டாக் பண்ணி கடைசியாக அவரை வந்து நாக் அவுட் பண்ணுறாரு இல்லையா? பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்கிங். பிகாஸ் ராபர்ட் விட்டகர் வந்து டிஸ்டன்ஸை மேனேஜ் பண்ணி ரேஞ்ச் செட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறது, ஒரு ஸ்னைப்பர் மாதிரி டார்கெட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறது, அதுதான் ராபர்ட் விட்டகர். இப்போ நீங்கள் அந்த 4 ஃபைட்டில் 2 லாஸு 2 வின்னு. பாலோ காஸ்டா எடுத்துக்கோங்களேன். பாலோ காஸ்டா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்ட்ரைக்கர். என்னதான் உடம்பு வந்து மான்ஸ்டர் மாதிரி இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்ட்ரைக்கர். ஸோ ராபர்ட் விட்டகருக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை. ஸோ அவர் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு டார்கெட்டை செட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் பண்ணி அவரை வந்து மூவ் பண்ணலாம். அதுதான் இக்ராம் அலிஸ்க்ரோவ் ஃபைட்டும் நடக்குது. அவர் வந்து ராபர்ட் விட்டகர் வந்து வேறு லெவலில் அந்த ரேஞ்சை செட் பண்ணிவிட்டு, ஃபுட் ஒர்க் வேறு லெவலுங்க, ஜாபை செட் பண்ணிட்டு காம்பினேஷன்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்ட்ரைக் பாஸ் அப்படி பண்ணி அந்த ஃபென்ஸுக்கு தள்ளி விட்டு அப்பர் கட் பண்ணி இக்ராமை நாக் அவுட் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ரெஷர் இல்லை, அந்த 2 ஃபைட்டர்ஸுமே ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லும்போது ராபர்ட் விட்டகர் ஷைன்ஸ். பட் ரெனீர் அந்த மாதிரி ஃபைட்டர் கிடையாது. ரெனீர் இஸ் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் ராபர்ட் விட்டகர் ரெனீர் மாதிரி ஒரு ஃபைட்டரை ஃபேஸ் பண்ணதில்லை. என்னதான் இந்த ஃபைட்டில் ராபர்ட் விட்டகர் ஃபேவரட்டாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரெனீரோட ப்ரெஷர் வேறு லெவலில் இருக்க போகுது. அது ராபர்ட் விட்டகரால் சஸ்டெயின் பண்ண முடியுமா, மெயின்டைன் பண்ண முடியுமா, ஃபைட் பண்ண முடியுமா, டேக் டவுனை டிஃபெண்ட் பண்ண முடியுமா, கிளின்ச் கண்ட்ரோலன்னு தப்பிச்சுட்டு கேனி கவுண்டர் பஞ்ச், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பிகாஸ் ரெனீரோட லாஸ்ட் ஃபைட் பாருங்களேன், போனிக்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அந்த பாதி ரவுண்டு டேக் டவுனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. பட் ரெனீர் வந்து ஸ்லோவாக அந்த ப்ரெஷர், கண்டினியூஸாக அந்த ப்ரெஷர் இருக்கனால போனிக்கலால் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர் கண்டினியூஸாக கொடுக்குறதுனால ரெனீர் வந்து டேக் டவுனை ரிவர்சல் பண்ணி டாப் கண்ட்ரோல் பண்ணி அந்த ரவுண்ட் 1 முடிக்கிறாரு. என்னதான் போனிக்கலுக்கு சான்ஸ் கிடைச்சிது, அந்த சோக்லாம் கிடைச்சி அவர் சோக் பண்ண பார்க்குறாரு, அதெல்லாம் தப்பிச்சுட்டு அவர் கம்போஸாக ரெனீர் வந்து டாப் கண்ட்ரோல் போய் அந்த ரவுண்ட் 1 முடிக்கிறாரு. ரவுண்ட் 2 அது ஒரு டாக்டிக்கலான ரவுண்ட். அந்த ஃபைட்டை நீங்கள் பார்க்கலனா பாருங்கள், போனிக்கல் விஎஸ் ரெனீர். பிகாஸ் அந்த ரவுண்ட் 2ல் அந்த லிவர் ஷாட்டு வேறு லெவலில் செட் பண்ணுறாரு, ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அந்த ஃபைட் ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் வந்து காம்பினேஷன்ஸ் பண்ணி அந்த ட்ராப் செட் பண்ணி அந்த நீஸை வச்சு லிவரை அடிக்கிறாரு. அப்படி தான் போனிக்கலை நாக் அவுட் பண்ணுறாரு. இல்லை, அந்த லிவர் ஷாட்டை வச்சு போனிக்கலை நாக் அவுட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு ஃபைட்டர் ரெனீர். ஸோ நான் இந்த யூடியூப்பில் போஸ்ட் விட்டுருந்தேன் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் விட்டகர் தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, ரெனீர் டி ரின்னர் will win the fight because of his continuous pressure. அது இருக்கனால ரெனீர் will win the fight. ரெனீர் ராபர்ட் விட்டகரை சப்மிட் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபைட்டை ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக அவங்க வந்து டைட்டில் சேலஞ்சர் ஆகுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோவில், இந்த ஃபைட்டில் யார் ஜெயிப்பாங்க, ராபர்ட் விட்டகரா இல்லை ரெனீரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம்.